ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் மாஃபியா கிங்கின் ஸ்வீட் லவோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களப்பெல்லாம் நான் பேசுகிற வேலையாக இருக்காது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களப்பெல்லாம் இதை நான் 2 ஐயலாக பார்த்தேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் வீடு எடுத்தாட்டான்னு நினச்சி தான் நீ அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே உன்னோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணி அந்த பிளேஸில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிற. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே டெத் ஆகிட்டாங்க, வீயும் டெத் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நீ அவன் பிளேஸில் இருக்கிற. ஆனால் அவன் டேயாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒரு வேளை அவன் இன்னொரு பர்சண்டாக இருந்தால் சான்ஸே இல்லை. வீயை டேங்கிற நேமால் வேணால் மறைக்கலாம், ஆனால் அவனோட கேரக்டரால் மறைக்க முடியாது. நான் 2 ஐயால் பார்த்தேன். நான் பார்த்தது வீடான், வீயத்தான் நான் பார்த்தேன். நேம் தான் டயாங். கண்டிப்பாக அவன் ப்ராப்ளம் பண்ண நம்ம பிளேஸ்க்கே வருவான். அப்போ அதுக்கு முன்னாடி நீ அவனை கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி லீ சொல்லவும், அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் பட் அதில் அந்த ஜேகே டேயை சேவ் பண்ணிட்டான். டே உயிரோடு இருக்கான், உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தான் ரொம்ப ரிஸ்க். கண்டிப்பாக எதையாவது ஒன்று பண்ணி அந்த டேயை நான் கீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரதர்ஸ் 2 பேரும் இந்த மாதிரி பெருசாக எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஜேகே கரெக்டாக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு என்ட்ராகி அந்த 5 மெம்பர்ஸையும் நோட் பண்ணால் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த 5 மெம்பர்ஸை பிரித்து மீஞ்சிருப்பாங்க, அடி நடிச்சிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே கரெக்டாக அந்த பர்சன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு, டே ஏண்டா என்ன ஷூட் பண்ணீங்க, எதுக்காகடா என்ன அட்டாக் பண்ணீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் என்ன கில் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணியிருக்கீங்கன்னா யார்டா அது, யார் அந்த சார்லி அனுப்புன அடியாளுங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்னா சார்லி தான் இந்த பிளேஸ்க்கு ஜேகே கில் பண்ண வந்துருப்பார். ஆனாலுமே டேயை பார்த்த அடுத்த செகண்ட் ஜேகேயை விட்டுட்டு டேயை கில் பண்ண திங்க் பண்ணியிருப்பார். இந்த மூமெண்ட்டை அப்படியே நாம் ஜேகே கேட்கவும், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் அவ்வளோ வெறுமே சொல்கிறாங்க. சார்லி தான் இதை பண்ண சொன்னார், அந்த பிளேஸில் சார்லியுமே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் பிளேஸ்க்குள்ள என்ட்ரா இருக்கான்னா அந்த சார்லிக்கு தில்லு ஜாஸ்தி தான், என்ன கில் பண்ணதானே ஏன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் அடிக்க போனால், உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண வரல, நாங்கள் கில் பண்ண வந்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை கேட்டு நம்ம ஜேகே அடிக்க வந்தவர் ரொம்ப ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க, என்ன கில் பண்ண வரலையா, டேயை கில் பண்ண வந்தீங்களா, டே எதுக்காக நீங்கள் கில் பண்ணணும், டேய்க்கும் உங்கள் பாஸுக்கும் என்ன ஒரு சம்மந்தம், எதுக்காக டேயை அட்டாக் பண்ண வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அப்படி கேட்டுட்டு அந்த பர்சன்ஸ் பக்கத்தில் வந்துட்டு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட ஷர்ட்டை பிடிச்சா ஆல்ரெடி சார்லி ஏதோ ஒரு பாய்சன் மாதிரி கொடுத்துருப்பான் அவளுக்கு. இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ட்ரிங்கில் கலந்து அது இந்த 5 மெம்பர்ஸுமே சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா எப்படின்னு ஜேகே பிடிச்சிருமா, பிடிச்சா கண்டிப்பாக இவங்க நம்மளை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்ட்டு பாய்சன் கலந்து கொடுத்துருப்பான். அதை இவங்க ட்ரிங்க் வேறு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டே வீயை கில் பண்ணதுக்கு தான் எங்கள் பாஸ் ஆர்டர் போட்டாருங்கிறத சொல்ல வருவாங்களா. இப்படி சொல்ல வர்றதுக்குள்ளே பாய்சனோட அட்டாக்கெல்லாம் 5 மெம்பர்ஸுமே அப்படியே அந்த பிளேஸில் ஒரே டயத்தில் டெத் ஆகுறாங்க. அந்த மாதிரி டெத் ஆகிறத பற்றிட்டு, எதுக்காக சார்லி டேயை கில் பண்ண பார்க்குறான், நம்ம தானே அவனுக்கு எனிமி, நம்மளை தானே அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே திங்க் பண்ணிட்டு இருந்தா, ஒரு வேளை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால உங்களுக்கு பெயினாக இருக்கணும்னு சொல்லிட்டு டேயை அட்டாக் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்லவும், நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான், என்ன பனிஷ் பண்ணணும், நான் பெயின் ஆகணும்னு சொல்லிட்டு டேயை ஒரு வேளை அட்டாக் பண்ணியிருக்கலாம், இல்லை என்கிட்ட இருந்து வீயை பிரித்த பர்சன்ஸ் அந்த சார்லிக்கு தெரிஞ்சாலும் தெரியுமோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஜேகே திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஒரு வெள்ளை ஃபாஸ்ட்டில் எப்படி நம்மகிட்ட இருந்து பிரித்தாங்களோ அந்த பர்சன்ஸுக்கும் சார்லிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ, அவங்க ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி இருப்பாங்களோங்கிற மாதிரி நம்ம ஜேகே திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜேகே மறுபடியும் ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு வந்தால் நம்மகிட்டே வந்து அவரோட லேப்டாப்பில் அவரோட ஒர்க்கு போலீஸ்மேனில் அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேவோட பெட்டில் உட்காந்துருந்துட்டு ஜேகேவோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதில் எழுதி வச்சிட்ருக்காரு. அதாவது அதை ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறத நம்ம ஜேகே உள்ள என்ட்ராகி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேரை ரப் பண்ணப்படியே கிட்ட வந்து நின்று லேப்டாப்பில் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஃபுல்லாக நம்ம ஜேகே பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஐயோ பேபி,
பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்டை இவ்வளோக்குள்ளே இன்ச்சு போய் இன்ச்சா நீ ரசிப்ப நோட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலையே. என்னம்மா என்ன நோட் பண்ணி அப்படியே ஃபைலாக ரெடி பண்ணுறீங்கிற மாரி இதை கூட டீச் பண்ணுவோம். இதை பார்த்து நம்மகிட்டே காண்டாகி, டேய் உன்னை ஏன் ஹேண்ட்ஸாலே அரெஸ்ட் பண்ணதுக்கு தான்டா நான் அவ்வளோத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, உன் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப ஃபீல் ஆகி அது அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி வச்ச மாரிலாம் தெரியுது அப்படிங்கிற மாரி கலாய்க்கவும், நம்மகிட்டே ஒரு எமோஷ்னலாக லேப்டாப்பை கீழே போட்டுருவாரு. இந்த மாரி போட்டால் ஐயோ லேப்டாப் போச்சு, அப்பா இன்ஃபர்மேஷன் எல்லாம் காணாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா நம்மகிட்டே காண்டாகி பெட்லேருந்து இறங்கி ஜேகேவோட ஷார்ட்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு, டேய் உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிட்டு தானே இந்த மாதிரிலாம் பேசி நானே என் லேப்டாப்பை கீழே போடணும்னு வச்சேன், இந்த மாதிரி திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் பேபி அப்படிலாம் பேசினா நீ காண்டாகி கண்டிப்பாக லேப்டாப்பை கீழே போடுவேன்னு எனக்கு தெரியும், அதான் அப்படி பேசினேன், நான் திங்க் பண்ண மாட்டேன் நீ வேகமாக வர போட்டு உடச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே ஜேகே அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக நம்ம டே கத்துனா, ஷூ என்ன கட்டுற, எல்லோரும் வெளியே இருக்காங்களே, நீ இந்த மாதிரி கத்துறத பார்த்து நான் ஏதோ உங்ககிட்ட ரொமான்டிக்காக வர்ற மாதிரி ப்ளே பண்ணுறத நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு, உங்ககிட்டலாம் பேச முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பெட்டில் டயர்டாக வந்து உட்கார்ந்தாரு. இவ்வளோ நேரம் நான் அதை கஷ்டப்பட்டு 4 ஃபைல் ரெடி பண்ணனே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்லேயே லேப்டாப்பையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப் மேலே ஏறி நின்று வர ஜம்ப் பண்ணுறாரு. அது லைட்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கு, நான் மொத்தமாக உடைக்கிறேன் பாருங்கிற மாதிரி இந்த மாதிரி அதுக்கு மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ணபடி உடைக்கிறத பார்த்துட்டு, டே அதாவது லைட்டாக தானடா டேமேஜ் ஆச்சு, இந்த மிதிக்கிறியடா உடஞ்சி போச்சுடா என்னோட லேப்டாப், இப்போ எல்லாமே காணாமல் போயிருக்குமேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் சோகமாக உட்காந்து நம்மகிட்ட ஜேகே அடிக்கிற விதமாக துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா ஜேகே அப்படி இந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடனா வெளியே ஓடனா உன்னை என்ன விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே அதே வேகத்தில் வெளியே ரன் பண்ணபடி வர்றாரு. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் லேப்டாப்பை இப்படி உடச்சி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கி நடு ஹாலில் எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சா அங்கே இருக்கிற மெய்ட்ஸு பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக்காகிட்டே நோட் பண்ணா, ஓடையா செய்கிற நீ, ஓடையாடா செய்கிற பொண்ணு, நீ எங்கே போனாலும் சரி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாருடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டையும் நம்ம ஜேகே துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா நம்ம ஜேகேக்கு மாஃபியா இருக்கிறதெல்லாம் மறந்துட்டார் போலுக்கு. அவர் ஏதோ ஓடி பிடிச்சிலாம் விளாடுறாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் ஹாலில் ஓடிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கான், ஓ ஏதோ கேம் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு நம்ம ஜேகேயும் டயர் ரன் பண்ணபடி அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருக்காருல்ல, அதை நடு ஹாலில் நின்னபடியே நோட் பண்ணுறாரு. இதில் என் பாஸ் ஜெயிப்பாரா இல்லை என்னோட லிட்டில் பாஸ் ஜெயிப்பாரா, எந்த பாஸ் முதல்ல ஜெயிப்பாங்க, பார்க்க சொல்ல என் லிட்டில் பாஸ் தான் ஜெயிப்பார், ஏன்னா அவரோட ஐஸில் அவ்வளோ கோவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் இந்த மாதிரி சிரிச்சபடியே நம்மகிட்டே நோட் பண்ணோம். உடைக்கிறத உடச்சி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஓடையாடா சேரனுங்கிற மாதிரி ஒரு காண்டில் பக்கத்தில் இருக்க ஒரு திங்ஸு அலங்காரத்தை வச்சுருக்க திங்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி ஜேகே பார்த்து ஏறி வரா, போச்சுடா அப்படிங்கிற மாதிரி மார்க் அப்படியே அவரோட ஃபேஸை ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஹேண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். இந்த ஹோல் மொமெண்ட்டையும் நம்ம சுகா அவரோட ரூமுக்கு வெளியே வந்து தான் நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய திங்ஸ் பறந்து வர மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகே ஷாக் ஆகி டக்குன்னு நின்னபடி அந்த திங்ஸை பிடிப்பாரா, இந்த மாதிரி பிடிச்சா இப்போ டேயோட ஹேண்ட்ஸில் மாட்டிடுவார். டே வந்து ஜெய்க்கு அப்படி கிரிப்பை பிடிச்சிட்டு உனக்கு என்ன துணிச்சல்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் இழுப்பாரா. இந்த மாதிரி இழுத்தா பிடிச்ச வேகத்துக்கும் நின்ன வேகத்துக்கும் இழுத்த வேகத்துக்கும் 2 பேருமே அப்படியே ஃப்ளோரில் விழுறாங்க. இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜேகேக்கு மேலே தான் நம்மகிட்ட ஓவரானபடி அப்படி எழுந்து உட்காந்துட்டு லேப்டாப்பை உடைப்பியாடா இப்படி டேமேஜ் ஆகிட்டேடா, இனி எப்படிடா அந்த ஃபைலெல்லாம் ரெடி பண்ணுவேன், எப்படிடா ரெடி பண்ணுவேன், எல்லாத்தையும் இப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேடானுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம ஜேகே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு
ஆ அவர் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ லிட்டில் பாஸ் என்னோட பாஸை கில் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட வேகமாக வந்தா டே அப்படியே மார்க்கை பார்த்து முறைக்கிறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, நீ தானே அவன்கிட்ட சொன்னேன், நான் லேப்டாப்பில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி விட்டுருக்கேன், அந்த டேமேஜ் பண்ணு நீ தானடா சொன்னனுங்கிற மாதிரி ஜேகே விட்டு அப்படியே எழுந்து மார்க் அடிக்கிற வித்தமாக இப்போ துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா ஆகா ஹஸ்பண்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்டுக்கு பாடி கார்டு ஒர்க் பண்ணுற பாடி கார்டெல்லாம் துரத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் இப்போ அங்கிட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா டே மார்க் நீ எங்கே போனாலும் சரி உன்னை சும்மா விட மாட்டேன், நீ தாண்டா அவனுக்கு ஐடியா போட்டு கொடுத்துருப்பேனுங்கிற மாதிரி மார்க் இப்படி துரத்திக்கிட்டு இருக்கிற டேயோட ஹிப்பை புஷ் பண்ணி நம்ம ஜேகே தூக்குவார். இந்த மாதிரி தூக்கணும் டே ஜேகே விடுறா, உன்னையே அந்த மார்க்கை நான் சும்மா விட மாட்டேன்டா, 2 பேரும் என்னை இப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டிங் பண்ணுறீங்கடா, இரிட்டேட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக கத்திக்கிட்டு இருந்தா. பேபி நைட் ஆயிடுச்சு பேபி, ஏன் இந்த கட்டி எல்லாரையுமே டென்ஷன் ஆகுற, நானாடா டென்ஷன் ஆகுனேன், நீ தாண்டா என்ன டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு எல்லாருக்கும் சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிக்கவாடா செய்கிற, ஆமாம் பேபி சிரிக்கத்தான் செய்கிறேன் க்ரை பண்ணுறான், இந்த மூமெண்ட்டை வீடியோ எடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் உன் மொபைலில் வீடியோ எடு, என் பேபி க்ரை பண்ணுது அந்த க்ரை பண்ணுறாரு, வீடியோ எடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணால் நம்ம ரொம்ப காண்டாகியும் ஜேகேயை அப்படி ஹிப்பை பிடிச்சி தூக்குனப்படி தானே வச்சிட்ருக்காரு. நம்ம ஜேகே திரும்பவும் அடி நடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு ரொம்ப சைல்டிஷாக விளாண்டுட்டு இருந்தான். இப்படி ஜேகே அடிக்கிற மூமெண்ட்டும் ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி தூக்கி பிடிச்சிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம டேக்கு இப்போவும் ஒரு மெமரி, ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் தெரியாமல் ஒரு மெமரி பார்க்குது. ஜங்குக்கு அறிவு கட்டவனை இறக்கி விட்றா, ஏன்டா இப்படி ஹிப்பை பிடிச்சி தூக்கிட்டு நிற்கிற, பேரண்ட்ஸ் பார்த்தா என்னடா நினைப்பாங்க, ஜேகே விட்றா ஜங்குக்கு விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அடிச்சிருப்பாரு. அந்த மெமரி அப்படியே ரீகப் ஆகி நம்மகிட்ட அடிக்கிற மூமெண்ட்டை நிப்பாட்டிட்டு அப்படியே ஜேகே மேலே மயங்கிடுவார். அந்த மெமரி ரீகப் ஆகிற பெயின், அந்த ஹெட் பெயின் நம்மகிட்டையால தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி மயங்கி ஜேகே மேலே விழுறத பார்த்து ஜேகே ரொம்ப ஷாக் ஆகி டேங் உனக்கு என்னாச்சு, டேங் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணோம். மயங்க இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சுகர் கொஞ்சம் கோவமாகி அவனை டீச் பண்ணி விளாடாதுன்னு உன்ட்ட சொன்னோம்ல, நீ ப்ளே பண்ணி விளாண்டதில் தான் அவன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மயங்கிட்டான். அவளுக்கு நான் டாக்டருக்கு கால் பண்ணியிருந்தேன், அவனை ரூமுக்கு தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டாக்டர் இப்போ அந்த பிளேஸ்க்கு வராரு. வந்து செக் பண்ணுங்கிற மாதிரி சுகவும் ஜங்குக்கு மார்க்கு இவங்க 3 பேருமே அந்த ரூம்குள்ளே தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கு நான் தான் காரணம், நான் அந்த மாதிரி அவனை டீச் பண்ணி விளையாடாட்ட அவன் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகிருக்க மாட்டானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். இல்லை இது அந்த மாதிரி டிப்ரெஷன் இல்லை, இது ஏதோ அவரோட பிரெயினை பயங்கரமாக அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது, இவருக்கு ஏதாவது மெமரிஸ் ஏதாவது பழசு மறந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்கவும் நம்ம ஜங்குக்கு தான் தெரியும்ல ஆல்ரெடி டேக் கிடையாது, அது வீணுங்கிறது தெரியும்ல, அதனால ஆமாம் இவனுக்கு கொஞ்சம் டேஸில் மெமரிஸ் எல்லாமே எரஸ் ஆயிருக்கு. அப்போ நான் நினச்சது கரெக்ட் தான், அவருக்கு ஏதோ ஒரு மெமரி தான் ரீகப் ஆகியிருக்கு, அந்த மெமரியோட பெயின், அந்த மெமரியை ரீகாப் பண்ணுற அந்த பெயினை அவரோட பிரெயினால் தாங்கிக்க முடியல, அதான் மயங்கியிருக்காரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. இதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். ஏன்னா அவர் இப்போ இவரோட நேம் இப்போ டேங். ஃபாஸ்ட்டில் அவர் என்ன மெமரியில் என்ன மாதிரி அவரோட லைஃப்பில் என்ஜாய் பண்ணாரோ அந்த மூமெண்ட் ரீகப் ஆக சொல்ல அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தால் அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த மெமரி முழுக்க ஒரு சேடான ஒரு ஃபீல் இருந்தால் கண்டிப்பாக அது அவரோட பிரெயினை ரொம்பவே அட்டாக் பண்ணும். இது ஏதோ அவரோட மெமரியில் ஒரு பார்ட், அது திங்க் ஆனதை அவர் உண்மையாக ஃபேக்கான்னு திங்க் பண்ணி தான் மயங்கியிருக்காரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் அவருக்கு ரீகப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற மாதிரி அவர் நார்மலாக இருக்கட்டும். நீங்கள் ஏதாவது ரீகப் பண்ண போய் அது ஒரு ஹாப்பியான மெமரியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சேடான மெமரியாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டம். அந்த பெயினை அவரோட பிரெயினும் சரி அவரோட ஹார்ட்டும் சரி அது தாங்கிக்க முடியாது. அப்போ அவர் ரொம்ப வீக் ஆகுவார். ஏன்
அவரோட உயிருக்கே அது ஆபத்தாகும். மெமரியெல்லாம் ரீகப் பண்ணுற மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணாதீங்கங்கிற மாதிரி டாக்டர் 2-3 மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு போனால் நான் எந்த ஒரு மெமரியுமே நான் ரீகப் திங்க் பண்ணவே இல்லையே. எப்படி அவனுக்கு அந்த மெமரி ரீகப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கே ரொம்ப டென்ஷனில் திங்க் பண்ணிட்டு இருந்தா சுகா பக்கத்தில் வந்துட்டு, நீ கூட இப்போ கொஞ்சம் ஜாலியாக ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தல, அதுதான் அவனுக்கு ஒரு வேளை அவனோட ஃபாஸ்ட் மெமரியில் ஜங்குக்கும் வீயிங் இருந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ண வச்சுருக்குமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் நம்ம ஜங்குக்குமே திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா நம்ம வீ கூட தானே நம்ம ஜங்குக்கு இருந்திருப்பாரு. அப்போ இதேமாரி ஜாலியாக ப்ளே பண்ண மூமெண்ட்லாம் நம்ம ஜங்குக்குமே திங்க் ஆகுது. ஒரு வேளை அதனால தான் அவனுக்கு ஏதாவது ரீகப் ஆகிருக்கும் போலுக்கு. இனி இந்த மாதிரி மெமரி ரீகப் ஆகிற மாதிரி கிட்ட சைல்டிஷாக விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டம் பெட்டில் அப்படி ஹெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சபடி எழுந்து உட்காருதாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை நம்ம ஜேக்கே நோட் பண்ணிட்டு பக்கத்தில் வர்றாரு. இந்த மாதிரி இவன்டா என்னமோ பண்ணிட்டான், நேற்று என்னமோ பண்ணிட்டான், போச்சு போச்சு போச்சு, ஹெட்டேக்காக இருக்கே, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கே. இந்த ஜேகே கிட்ட எப்போ வந்தேனே அப்போதுலேருந்து எனக்கு ஹெட்டேக் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அப்படி ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். ஐயோ ஓப்பன் பண்ணிட்டல, இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உனக்கு நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். ஃபுட் எடுத்து வைக்கிறியா? ஏன்டா நேற்று ஏதாவது ஃபுட்டில் கொடுத்து எனக்கு ஹெட்டேக் வர வச்ச மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஃபுட்டில் கலந்து கொடுத்து எனக்கு ஹெட்டேக் வர பார்க்குறியா? எனக்கு ஃபுட்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா தேங்க்ஸ் சொன்னால் கேளுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். டேயுமே வர வழி இல்லாமல் ஜேக்கிங் பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வேகமாக போய் ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் டேக்கான ஃபுட்டை எல்லாத்தையுமே நம்ம ஜேகே ஆல்ரெடி எடுத்து கொண்டு வந்து டேபிளில் வச்சுருக்காரு. இந்த மாதிரி வச்சுருக்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே அந்த ஃபுட்டை நோட் பண்ணுறாரு. ஃபுட்டில் ஏதாவது தூக்க பில்ஸை கலந்துருப்பானோ? என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஏற்கனவே அவன் என்கிட்ட இந்த மாதிரி தூக்க பில்ஸ் மயக்க மருந்தை கலந்து தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ப்ளேயே பண்ணான். இவனை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். நைட்டு வேறு சாப்பிட்ருக்க மாட்டார்ல, அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பசிக்குது, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட் அப்படியே வச்சா நம்ம இப்போ போடக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடி அப்படியே நீட்டுறாரு. ஒரு கிளாஸில் வாட்டரை வச்சபடி இன்னொரு ஹேண்ட்ஸில் மெடிசன் வச்சபடி நிற்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜேக்கி நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ மெடிசன்டா, எதுக்கு ஜேக்கி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கவும், எல்லாம் உனக்குடா, மெடிசன் போட்டுக்கோ. இங்கே பாருடா, நீ சொன்னோன்னே நாங்கள் மெடிசன் போட்டுப்போம்மா, அப்படிலாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ப்ராப்ளம் பண்ணாத, நேற்று உனக்கு ஹெட்டேக் ஆகி நீ மயங்கிட்ட, டாக்டர் செக் பண்ணாங்க, உன்னை மெடிசன் எடுத்துக்க சொன்னாங்க, நீ முதல்ல மெடிசன் போடு. இவ்வளோ சாஃப்டாக பேசிட்டிங்கன்னா, ஐயோ நீ சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சி நான் இருந்தாலும் மெடிசன் வாங்கி போட்டுருவேன் நினச்சிட்ருக்கியா? நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், மெடிசனும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜேக்கிக்கு கோவம் வருது. கோவத்துலேயே எப்படி நம்ம பார்த்து முறைச்சிட்டேன். நான் ரொம்ப நார்மலாக உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ அமைதியாக பேசிகிட்ருக்கேன். ஒழுங்கா மெடிசன் எடுத்து போடுன்னு. இல்லை போடுறதுக்கு எனக்கு தெரியும், உனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பாக பேசுவார். அந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு என்னைய மிரட்டுறியா? நீ மிரட்ட தாண்டா செய்கிறேன், போடுறா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா வேறு வழி இல்லாமல் அந்த மெடிசன் அப்படியே எடுத்து மவுட்டுக்குள்ளே போட்டுறாரு. போட்டுட்டு வாட்டரை குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தா ஐயோ கசக்குது அப்படிங்கிற மாதிரி வேற கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா பக்கத்தில் நம்ம டேக்கு சாப்பிட்றதுக்கு ஹனி கொடுக்குறாரு. அந்த ஹனி அப்படி நம்ம அவர் கசக்குன்னு கட்டுனா இவர் ஸ்பூன் எடுத்து டக்குன்னு நம்ம மவுட்டில் ஹனியை ஃபீட் பண்ணி விடுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்க்க சொல்ல நம்ம திரும்பவும் மெமரி ஒரு மாதிரி ரீகப் ஆகுது. ஏன்னா நம்ம எப்போதெல்லாம்
ஜங்குக்கும் ஜங்குக்கும் இருக்க சொல்ல மெடிசன் சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் ஹனி வேணுங்கிற மாரி நம்மகிட்ட படப்படுத்தியிருப்பாரு. நம்ம ஜேகே தான் ஹனி போட்டல ஹேண்ட்ஸில் வச்சபடியே பின்னாடியே நடந்துருந்துருப்பாரு. இந்த மாதிரி ஹனியை ஃபீட் பண்ணுற மூமெண்ட்டும் டேக்கு ஒரு மெமரியை தான் திங்க் பண்ண வைக்கிது. இந்த மாதிரி மெடிசன் போடுறது, அதாவது ஒரு சைல்டு ஏஜில் மெடிசன் போடுறதும் அதுக்கு நம்மகிட்ட கத்தி கதறி அழுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக், அதாவது ஃபேஸ் தெரியல, 2 பேரோட ஃபேஸுமே தெரியல, முக்கியமாக இதில் ஜங்குக்கோட ஃபேஸே தெரியல நம்ம டேக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பர்சன்ட் நம்ம டேக்கு ஹனி கொடுக்குறதும் அந்த ஹனி நம்ம டே சாப்பிட்ற மாதிரியும் திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்டில் ஹேண்ட்ஸை வைக்கிறாரு. அதாவது அந்த பர்சன்ட் டே கூட இருக்கிற அந்த பர்சன்ட் யாருங்கிற மாதிரி திங்க் பண்ணதுக்கு அப்படியே ஹெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சபடி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, மெமரியை ரீகால் பண்ண பார்க்குறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஓ ஷட், என்ன பண்ணிட்டு ஜேகே, பழக்க தோசத்தில் அப்படியே பண்ணிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ஹனி பாட்டிலை தூக்கி வச்சுட்டு டக்குன்னு டேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு என்னாச்சு என்ன, ஹனி சாப்பிட்டதோட அப்படியே வேற எதையும் திங்க் பண்ண மாதிரி தெரியுது, என்ன பேபி ஹஸ்பண்ட் ஹனிலாம் கொடுத்து கொஞ்சம் ஏதோ ஒன்று ஐஸ் வைக்கிற மாதிரி நடந்துக்கிறானே நினச்சி டென்ஷன் ஆகுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி வேற ஏதோ டாப்பிக்கை வச்சு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம் அப்படி மெமரியை திங்க் பண்ணிட்டு இருக்கட்டே அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபேஸை கப் பண்ணபடி ஐஸ் வைக்கிறத பற்றி பேசுகிறாருல, அதை கேட்டு காண்டாக்கி நீ வச்சா அந்த ஐஸில் நான் உருகிடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெய்கே போட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே மிரரை பார்த்துட்டு 2-3 ஃபைல்ஸு பேப்பர்ஸு டேயோட கன்னுங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனால் நம்ம ஜேகே தடுப்பாரா, போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாரானுங்கிற மாதிரி அப்படியே திரும்பி நம்ம ஜேகே நோட் பண்ணால் அவன் நம்மளை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜேகேயுமே திங்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு என்ன நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்லி திட்டாமல் அப்படியே உட்காந்துருக்கான். சரி நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஒரு செகண்டில் நேற்று பண்ணப்பயே இப்போவும் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். ரொம்ப ஜாலியாக ஃபைல்ஸை ஹேண்ட்ஸில் வச்சபடி அப்படி ஃபைலை ஹேண்ட்ஸில் ஃபிங்கரில் வச்சு சுற்றுவாங்களா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே நம்ம போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம மார்க்குக்கு தான் சும்மா இருக்க முடியல பிள்ளைக்கு. சும்மா போகிற நோட் பண்ணிவிட்டு பாஸ் எங்கே இவ்வளோ வேகமாக போகிறீங்க, பாஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இது உனக்கு தேவையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே மேலே ரூம்கிட்ட நின்று நோட் பண்ணால் இந்த மாதிரி ஃபைலை ஒரு ஃபிங்கரில் ரோல் பண்ணிக்கிட்டே போகிற நம்ம தான் டக்குன்னு அந்த ஃபைலை ஹேண்ட்ஸில் பிடிச்சிட்டு அப்படியே பேக் சைடில் நிற்கிற மார்க்கை நோட் பண்ணுறாரு. ஆகா, டேனிங்கே சரியில்லையே, ஏன் இப்போ என்ன தப்பாக கேட்டு நீ இப்படி டேன் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படியே நம்ம நோட் பண்ணால் ஐயோ மார்க் நீயா, அதானே பார்த்தேன், என்னோட ஹஸ்பண்டுக்கு சரியான ஒரு ராயல் பாடி கார்டுனா நீ தானே, நான் கூட யாரோன்னு நினச்சேன், இங்கே வாயேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிடவும் ஐயோ இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு கேட்கும், அங்கேருந்தே சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். கிட்டக்க வாடான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த மாதிரி சொன்னான். போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்கு புலம்பிக்கிட்டே கரெக்டாக டேக்கிட்ட வந்தான். அப்படியே அவர் ஹேண்ட்ஸில் வச்சுருப்பார்ல ஃபைலு, அதை அப்படியே அவர் நம்ம மார்க்கோட ஹெட்டில் அடிக்கிறாரு. ஒவ்வொரு வேர்டுக்கு ஒவ்வொரு ரெட்டி விழுது. ஆமாம், நான் ஹவுஸை விட்டு வெளியே போகிறதுக்கு உன் பாஸுக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி விழுது. அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் நாங்கள் இருந்து போகணுமோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அடி விழுது. நீ யாருடா நான் வெளியே போகாததையும் நோட் பண்ணதுக்கு வாட்ச்மேனாடா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு அடி விழுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு பேசியே நம்ம மார்க்கை ஃபைலை வச்சு ஹெட்டில் அடிக்கிறாரு. இன்னொரு டைம் தேவையில்லாமல் பாஸுன்னு அவ்வளவுதான், நான் உன்னோட பாஸ் கிடையாதுடா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஷேர்னு சொல்லணும். நான் சொல்லுவேன் சார்னே சொல்கிறேன், பாஸ்ன்னு கூப்பிட அப்புறம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போனால் அப்பா ஹெட்டு போச்சு, பாவம் என் பாஸு பஸ்கிட்ட படாத பட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போலாமுன்னா இப்போ நம்ம ஜேகே தான் நம்ம மார்க்கம் பேக் சைடில் வேகமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா என்ன பாஸ், ஏண்டா
சும்மா போகிறவனுக்கு ஏன்டா வெறுப்பேற்றுன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை பாஸ் உங்ககிட்ட பர்மிஷனே கேட்காம அவர் பாட்டுக்கு வெளியே போகிறாரு. நேற்று தான் டாக்டர் சொன்னாங்க டேக்கு எல்லா மெமரி ரீக்கப் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்ட்டு. இவ்வளோ டேஸ் அவங்க கூட இருக்க சொல்ல எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்திருக்கான். அவன் ஏன் கூட இருக்க சொல்ல தான் டிஸ்டர்ப் ஆகுறான். அதான் நானே அவனை வெளியே போக்கிட்டு கலவு பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஹவுஸ்க்கு வராமல் அவரோட ஹவுஸ்க்கே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஆ அப்படிலாம் போக மாட்டான். அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ல. ஆட்டோமேட்டிக்காக என்ன தேடி தான் வருவான். நீ ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெய்க்கு என்ன செய்வார்னா, போய் எல்லா திங்ஸையும் எடுத்து வை, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம டேமே அதேமாரி நேராக போலீஸ் ஆஃபீஸர் அந்த அவரோட பிளேஸ்க்கே போகிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாரு. இப்போ நாங்கள் ஜிம்னா இருக்காரு. ஜிம்மில் நம்ம டே பார்த்துட்டு டே மச்சான் எப்படிடா வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம டேக்கு கீழே ஒர்க் பார்க்குற அத்தனை ஆஃபீஸர்ஸுமே நம்ம டேயை பார்த்து ரொம்ப ஷாக்காகி டக்குன்னு எழுந்து போட்லாம் பண்ணுறாங்க. அதான் நான் பார்த்தேன், என்னடா கொஞ்சம் டேஸு இந்த பிளேஸ்க்கு வரலன்னொன்னே ரெஸ்பெக்ட்லாம் குறைஞ்சிருமோ நினச்சேனே அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இப்படி பேசிக்கிட்டே வந்தா, ஐயோ டேயா உனக்கு இல்லை இந்த ரெஸ்பெக்ட் ஜேகேக்கு அப்படிங்கிற மாரி சொல்லவும்